தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் இடங்கள் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரத்னவேலிடம் கேட்கலாம். ரத்னவேல், அதிமுக கூட்டணி தொடர்பான அறிவிப்பு, தொகுதி ஒதுக்கீடு பற்றி சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே பெரிய கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகள் சட்டசபை தேர்தலில் கூட்டணி குறித்து அறிவித்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் கண்ட 2 மாதங்களாக கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியிடாமல் காலம் தாழ்த்தி வந்தது. தமாக தலைவர் ஜி.கே. வாசனும் இது குறித்து எந்த உறுதியான தகவலும் தெரிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இதனிடையே அதிமுக கூட்டணியில் தமாக செல்லும் என்றும் இது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அதன் தலைவர்கள் தெரிவித்து வந்தனர். இதனிடையே தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் கடந்த வாரம் தமிழ் மாநில காங்கிரசுக்கு தோப்பு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமாக இந்த சின்னத்தில் போட்டியிடும் என்று அறிவித்தார். இதனிடையே தமாக அதிமுக கூட்டணி வரும் என்று பேசப்பட்ட நிலையில் வழக்கம் போல அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவித்தார். அதாவது 227 தொகுதிகளில் அதிமுகவும் இதர கூட்டணி கட்சிகளுக்கு 7 இடங்களும் ஒதுக்கி அவர் அறிவித்தார். இதனிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணி தொடருமா என்ற நிலை ஏற்பட்டது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுமார் 15 இடங்கள் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்றும் பேசப்படுகிறது. இந்த தகவலை அதிமுக தரப்பில் உறுதி செய்யவில்லை என்றாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இதனை மறுக்கவில்லை. இதற்கான உறுதியான அறிவிப்பு வந்த பிறகு இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் இன்று ஒரு முடிவு எட்டப்படும் என்றும் எத்தனை தொகுதியில் ஒடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்னவேல், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தவிர அதிமுகவில் வேற எந்த கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அதாவது 7 இதர கூட்டணி கட்சிகள் அதிமுகவில் கூட்டணி அமைத்துள்ள 7 இடங்கள் இதர கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இடங்கள் ஒதுக்கப்படவில்லை. இது குறித்து இதன் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அதிர்ச்சி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை அதிமுக தலைமை அழைத்து பேசியுள்ளதாகவும் அவர்களுக்கு 3 இடங்கள் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இரட்டை சின்னத்தில் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பும் இன்று வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர்களிடம் பேசிய போது இதனை அவர்களும் மறுக்கவில்லை. இது குறித்து உறுதியான தகவல் வந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 3 இடங்களும், இதேபோன்று ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 1 இடங்கள் ஒதுக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் கட்சி தலைவர்கள் உறுதி செய்துள்ளனர்.